அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம யுஜிசி நெட்ல இருக்கக்கூடிய அழகு 8ல தமிழக வரலாறு அப்படிங்கிற பகுதியை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி களப்பிரர்கள், பல்லவர்கள்லாம் பார்த்துருக்கோம். அதோட தொடர்ச்சியா சோழர்கள் பார்க்க போறோம். சோழர்கள் யார்கிட்ட இருந்து முதல்ல தொடங்குது அப்படின்னு சொன்னா, நம்ம விஜயாலய சோழன்ல இருந்து தான் நம்ம சோழ பேரரசோட தோற்றம் உருவாகுது. இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 850 முதல் 871 வரைக்கும் இந்த விஜயாலய சோழனோட காலகட்டமா பார்க்கப்படுது. இந்த விஜயாலய சோழன் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சதன் ஒரு நினைவாத்தான் நிசும்பசுதினி அப்படிங்கிற ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு கோயில் கட்டுறாரு. அதோட வெற்றியின் நினைவாக நிசும்பசுதினி அப்படின்ற ஒரு கோவிலை எழுப்பினதா சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இவரோட கைக்கு வர்றதுக்கு முன்னாடி யார்கிட்ட இந்த தஞ்சை பகுதி ஆட்சியில இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, முத்தரையர்களோட ஆட்சிக்கு உட்பட்டு இருந்தது. இந்த முத்தரையர்கள் எந்த இடத்துல வச்சு நிர்வாகம் பண்ணாங்க இந்த தஞ்சை பகுதி அப்படின்னா, செந்தலை, நியமம் என்ற இந்த 2 இடங்கள்ல இருந்து தான் ஆட்சி செய்ததா சொல்லப்படுது. அதுக்கடுத்து ஒரு அரசியல் சூழ்ச்சி அந்த இடத்துல நடக்கும்போது எந்தெந்த மன்னர்கள் யார் கூட சேர்ந்தாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய வரலாறு இங்க சொல்றாரு. இந்த பல்லவர்கள் வரகுண பாண்டியனுக்கும் இடையே நடந்த ஒரு மிகப்பெரிய போர், பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும். அப்ப பல்லவருக்கு துணையா விஜயாலய சோழனும், பாண்டியர்களுக்கு துணையா முத்தரையர்களும் இணைஞ்சுக்கிறாங்க. ஆனா கடைசியில வெற்றி யாருக்கு கிடைக்குது அப்படின்னா, நம்ம பல்லவர்களோட இணைஞ்ச விஜயாலய சோழனுக்கு தான் வெற்றி கிடைக்குது. அது வரைக்குமே அவர் ஒரு விஜயாலய சோழன் வேற ஒரு நாட்டுக்கு கீழே குறுநில மன்னனாத்தான் அவர் இருந்தாரு. அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கடுத்து இந்த விஜயாலயனோட வெற்றியின் காரணமா முத்தரையர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட குறைய ஆரம்பிக்குது அவங்களோட ஆட்சி நிலைப்பாடு எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த முத்தரையர் போர் துணையை பெற்றிருந்த வரகுண பாண்டியன் மீண்டும் ஒரு முறை கூட நம்ம பல்லவர்கள் கிட்ட இருந்து நம்மளோட நாட்டை மீட்கலாம் அப்படின்னு போர் தொடுத்து போறாங்க. அப்ப நம்ம பல்லவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு துணையின்ற சில நாட்டு மன்னர்களை மீண்டும் ஒன்று சேர்க்கிறாரு. அதாவது முன்னாடி இருந்த விஜயாலய சோழனும் வராரு அதுல. அதுக்கடுத்து கங்க மன்னர்கள் வராங்க, பிருத்திவிபதி வராங்க, முதலாம் பிருத்திவிபதி அவர்களுக்கு துணை நிக்கிறாங்க. அப்ப யாரு ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பல்லவர்கள் தான் ஜெயிக்கிறாங்க. சரிங்களா? கங்கருக்கும் அந்த பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இருந்த அந்த ஒரு காலகட்டத்துல அப்பதான் நம்ம விஜயாலய சோழன் இறந்து போறாங்க. அந்த மீண்டும் 2வது போர் நடக்கும்போது இறந்து போறாங்க. அவருக்கு அடுத்து சோழ சாம்ராஜ்யத்துல யாரு அரசு கட்டில் ஏறுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதித்த சோழன். நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆதித்த கரிகாலன் வேற, ஆதித்த சோழன் வேற. இந்த ஆதித்த சோழன் தான் ஆட்சி பண்றாரு. இவருக்கும் இந்த ஆதித்த சோழனுக்கும் பாண்டியருக்கும் பல்லவருக்கும் இடையே ஒரு திருப்புறம்பயம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய போர் நடக்குது. யாருக்கு? பாண்டியருக்கும் இந்த ஆதித்த சோழனுக்கும். பல்லவர் பக்கம் இந்த ஆதித்த சோழனும், பாண்டியருக்கு இடையில திருப்புறம்பயம் அப்படிங்கிற இந்த இடத்துல ஒரு பெரிய போர் நிகழுது. இந்த போர்ல ஆதித்த சோழன் பல்லவரோட இணைஞ்சு வெற்றியை பெறாங்க. அதோட நினைவாதான் இந்த அபராஜிதன் நன்றியை தெரிவிக்கிறார். யாருக்கு அப்படின்னா நம்ம ஆதித்த சோழனுக்கு. இந்த ஆதித்த சோழனோட காலகட்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிபி 871 to 907. இவரை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அரசியல் ஆற்றல் மிக்கவன், போர்திறன் வாய்ந்தவன் அப்படின்னு சொல்றாங்க. இவரை ரொம்ப சிறந்த ஒரு அரசனா பார்க்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவரை பத்தி அன்பில் செப்பேடுகள் நிறைய குறிப்புகளை தருது. நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த கரந்தை செப்பேடு, அன்பில் செப்பேடு, இந்த மாதிரியான செப்பேடுகள்லாம் சோழர்களை குறிக்கிறதுக்காக எழுதப்பட்ட ஒரு செப்பேடு தான். அதுலலாம் பார்த்தீங்கன்னா சோழர்களோட ஆட்சி நிர்வாகம் இந்த அமைப்பு முறைகளை பத்தி தான் அதெல்லாம் பொறிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து இவரோட இந்த முதலாம் ஆதித்தனோட ஆட்சி விரிவு எங்க வரைக்கும் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. சாயத்ரி மலைகளிலிருந்து கீழே கடற்கரை வரையில் காவிரியின் இருமருங்கிலும்
பரவி இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்போ அந்த காவிரி கரை அந்த ஆற்றை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து சிவபெருமனுக்காக கற்றளிகள் பல எடுப்பித்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது சிவபெருமனுக்காக ஒரு கோவில்லாம் கட்டப்படுறதா வந்து சொல்றாங்க. அதுக்கடுத்து சோழ நாட்டின் பெரும்பகுதி வந்து பல்லவரின் ஆட்சி கீழ் இருந்து வந்ததை வந்து இந்த ஆதித்த சோழன் வந்து பொறுக்க முடியாம, அதாவது நாம தான் ஜெயிச்சிட்டோம், இனி பல்லவர்கள் கிட்ட ஏன் நம்மளோட பெரும் பகுதி இருக்குது, நாம மீண்டும் ஒரு போர் தொடுத்து நம்மளோட நாட்டை வந்து நமக்கு கீழே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாரு. அதுல இவர் தான் ஜெயிக்கிறாரு. அப்போ இந்த விஷயம் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இவர் வந்து யானை மேல ஏறி அபராஜிதன்ற அந்த பல்லவ மன்னனை ஒரே வாளால வெட்டி வீசப்படுறதா வந்து ஏன்னா கன்னியாகுமரி கல்வெட்டு வந்து பேசப்படுதுங்க. அதை வந்து எதை உறுதிப்படுத்துதுன்னா, கன்னியாகுமரி கல்வெட்டு வந்து ஒரே வாளால் வெட்டி வீசினான் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்து இந்த பல்லவர் ஆட்சிக்கு கீழே இருந்த அந்த தொண்டை மண்டலத்தையும் வந்து சோழ அரசர்கள் வந்து தனக்கு கீழே வந்து கொண்டு வராங்க. அதாவது சோழ சாம்ராஜ்யமே விரிவடையுது, மீண்டும் தொண்டை மண்டலமும் இந்த சோழ சாம்ராஜ்யத்துக்கு கீழே வந்து ஆட்சி விரிவடையுதுன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கடுத்து வடக்கே வந்து ராஷ்டிரகூடரின் சோழ நாட்டெல்லை வந்து விரிவடைந்து வடக்கே ராஷ்டிரகூடரின் ஆட்சி வரம்பு வரை எட்டி நிற்கின்றது. இது எப்போனா கிபி 890கள்ல இப்ப விரிவடையுது. வடக்கு வந்து ராஷ்டிரகூடர் வரைக்கும் இவங்களோட நாடு விரிவடையுதுன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து ஆதித்தன் கண்ட வெற்றிகள் எல்லாம் அவனுக்கு கங்கர்கள் துணை நின்றனர். ஆதித்தனுக்கு துணையா யார் இருந்தாங்கன்னா கங்கர்கள். இந்த கங்கர்கள் தான் முன்னாடி நான் சொன்ன பல்லவர்களோட நட்புறவு கொண்டிருந்தவங்க அப்படின்னு. அந்த ஆதித்தன் ராசகேசரி என்ற விருதை ஒன்றை ஏற்றான்னு சொல்றாங்க. அந்த கன்னியாகுமரி கல்வெட்டு சொல்லுச்சுன்னு சொன்ன இல்லையா, பல்லவர்களை வீழ்த்தினான்னு, அதுக்கப்புறம் இவனுக்கு ராசகேசரி அப்படிங்கிற ஒரு பட்டமும் கொடுக்கப்படுது. இதுக்கடுத்து இந்த ஆதித்த சோழன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. யார அப்படின்னு சொன்னா பல்லவ இளவரசி ஒருத்தி ஆதித்தனுக்கு மனம் முடிக்க பெற்றாள். பல்லவ இளவரசியும் அதுக்கடுத்து ராஷ்டிரகூட மன்னன் இரண்டாம் கிருஷ்ணனோட மகள் இளங்கோன் பிச்சி என்பவளை ஆதித்தன் தன் பட்டத்தரசியாக ஏற்றுக்கொண்டான். அதாவது பல்லவ சாம்ராஜ்யத்திலிருந்து ஒரு பெண்ணையும் கல்யாணம் பண்றாரு. அதுக்கடுத்து ராஷ்டிரகூட மன்னன் இரண்டாம் கிருஷ்ணனோட மகளே இளங்கோன் பிச்சியை திருமணம் பண்ணிக்கிறாரு. ஆனா யாரு பட்டத்தரசியா ஆக்குறாரு அப்படின்னா, இந்த இளங்கோன் பிச்சியை தான் வந்து இரண்டாவது பட்டத்தரசியா வந்து முதல்ல ஆக்குறாரு. இப்போ வந்து தொண்டை மண்டலம் இவங்களுக்கு கீழே ஆட்சிக்கு கீழே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கடுத்து கொங்கு நாட்டுக்கு போறாங்க. கொங்கு தேசம் நம்ம கோயம்புத்தூர், ஈரோடு இந்த பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள். அங்க போயிட்டு அங்கேயே கொங்கு தேசத்தையும் தனக்கு கீழே வந்து போரிட்டு அதையும் கைப்பற்றி கொண்டு வராங்க. அப்போ அங்க என்ன நடக்குது அப்படின்னா, தழைக்காடு அப்படிங்கிற ஒரு ஊரை பத்தி சொல்றாங்க. தழைக்காடு ஆக்சுவலி இந்த ஊர்ல தான் அவங்க வந்து இங்க அதாவது தழைக்காடு என்ற ஊரை கைப்பற்றினான் என்று கொங்கு தேச ராசாக்கள் என்ற நூல் வந்து குறிப்பிடுதுங்க. அப்போ இங்க இருந்து இந்த கொங்கு தேசத்தை ஆட்சி செய்து வந்தாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, இங்க இருந்து கொண்டு வந்த பொன் பொருள் இந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்து நம்ம சிதம்பரத்துல இருக்கக்கூடிய கோவில், அதாவது நடராஜர் கோவிலுக்கு மேல தில்லையம்பலத்துக்கு கூரை வேய்ந்தான் என்று நம்பியாண்டாள் நம்பியும் கூறுகின்றார் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இலக்கியத்திலிருந்துலாம் சொல்லப்படுது ஆதித்த சோழன் வந்து இவ்வளவு சிறிய விஷயங்கள்லாம் செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து கங்க மன்னனான இரண்டாம் பிருத்திவிபதி ஆதித்தனுக்கு கீழ்ப்பட்ட மன்னனாகவே ஆட்சி புரிந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நம்ம சொன்னோம் இல்லைங்களா, பல்லவர்களோட நட்புறவு கொண்டான். அவன் வந்து ஒரு அடிமை மாதிரி தான் சோழ சாம்ராஜ்யத்துக்கு கீழே இயங்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கடுத்து நம்ம இப்போ வந்து தொண்டை நாடு பார்த்தோம், கொங்கு நாடு பார்த்தோம். அதுக்கடுத்து சேர மன்னர்களோட உறவு வச்சுக்கிறான். யாரு அப்படின்னு சொன்னா தானு ரவி அப்படின்றவரோட நல்ல நட்புறவு கொண்டிருந்தான்னு சொல்றாங்க. ஆதித்தன் வந்துட்டு யாரு கூட அப்படின்னா தானு ரவி. தானுரவியோட நல்ல நட்புறவு கொண்டிருந்தான்னு சொல்றாங்க. இங்க இந்த தானுரவியோட படைத்தலைவன் விக்கி அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. இந்த விக்கி அண்ணன் என்ற படைத்தலைவன் ஒருவனுக்கு இவ்விரு அரசரும் சில பொருட்களை தராங்க. அதை வந்து சொல்றாங்க. தவிசு, சாமரை, சிவிகை,
கோயில், போனகம், காலம், ஆண் யானை ஆகிய விருதுகளையும் செம்பியன் தமிழவேல் என்ற பட்டப்பெயரையும் வழங்கியுள்ளார்கள். இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், செம்பியன் தமிழவேல் என்ற பட்டம் பெற்ற படைத்தளபதி யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். நமக்கு தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். விக்கியண்ணன் என்ற படைத்தளபதி தான் வந்து செம்பியன் தமிழவேல் என்ற பட்டத்தை பெற்றார் என்று சொல்ல முடியும். சரிங்களா? அவ்வளவு விஷயங்கள் வந்து சொல்றாங்க. அதுக்கடுத்து இவரோட ஆட்சி அப்படின்னு பார்த்தோம்னா, காலத்தியை அடுத்துள்ள தொண்டைமான் நாடு என்ற இடத்தில் ஆதித்தன் இம்மண்ணுலகை நீத்தான். அப்போ முதலாம் ஆதித்தன் எங்க உயிரிழக்கிறாரு அப்படின்னா, காலத்தியை அடுத்துள்ள தொண்டைமான் நாடு. தொண்டைமான் நாடு இங்கதான் உயிர் நீத்ததா வந்து ஆதித்த கரிகாலன் ஆதித்த சோழனை வந்து சொல்லப்படுது. அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, ஆதித்த சோழனுக்கு வந்து 2 மகன்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா பராந்தகன், மற்றவரோட பேர் வந்து பார்த்தோம்னா கன்னரதேவன். ஆதித்த சோழனுக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் பார்த்தோம்னா பராந்தகன், மற்றொருவர் கன்னரதேவன். ஆனா இந்த பராந்தகன் தான் வந்து முடிசூடுறாரு. ஆனா கன்னரதேவன் தான் இந்த பட்டத்து இளவரசியோட இளங்கோன் பிச்சியோட மகன். இவர் தான். ஆனா இவர் வந்து ஆட்சி செய்யல. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு. இப்ப இவர் தான் ஏறி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ இவர் ஆட்சியில வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய தந்தையின் சமாதியின் மேல் கோதண்ட ராமேஸ்வரம் என்ற பெரிய கோயிலை வந்து கட்டுறாரு. அதாவது பராந்தகன் என்ன கோயிலை கட்டுறாரு அப்படின்னா, கோதண்ட ராமேஸ்வரம் அப்படிங்கிற கோயிலை தன்னுடைய தந்தையின் நினைவாக கட்டுறாரு. இப்போ நம்ம சொன்னோம் பராந்தகன் வரைக்கும் வந்து சொன்னோம். இந்த சோழர்களோட பரம்பரையே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு சைவ சமயத்துல ஈடுபாடு கொண்டவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சூரிய குலத்து வந்தவர்கள் என்றும் விஜயாலனுக்கு முன்பு இக்குலத்தினர் 15 பேர் அரசாண்டனர் என்று அன்பில் செப்பேடுகள் கூறுகிறது. இவங்க வந்து சூரிய குலத்தை சார்ந்தவங்க. இதுக்கு முன்னாடி விஜயாலய சோழனுக்கு முன்னாடியே 15 பேர் ஆட்சி செய்ததை வந்து அன்பில் செப்பேடு கூறுவதா இங்க சொல்லப்படுது. அதுக்கடுத்து பராந்தகனோட காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிபி 907 முதல் 955 வரைக்கும். சரிங்களா? இங்க வந்து இந்த ஆதித்தன் வந்து இதே மாதிரிதான் மிக சிறந்த வீரன்னு சொல்லப்படுது. சோநாட்டு அரசு கட்டிலே அணி செய்து வந்தவன் என்றெல்லாம் சொல்லப்படுது. அதுக்கடுத்து திருப்புறம்பயம் போர் நிகழ்ந்து 25 ஆண்டு கால அளவில் சோழ அரசு வியக்கத்தக்க அளவு விரிவடைந்து விட்டதுன்னு சொல்றாங்க. அதாவது முன்னாடி நம்ம சொன்னோம் ஆதித்த சோழனும் அதாவது விஜயாலய சோழனுக்கு அப்புறம் ஆதித்த சோழன் வந்து ஆட்சியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு திருப்புறம்பய போர் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அது முடிஞ்சு 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் சோழ அரசு இன்னும் கொஞ்சம் விரிவடைய ஆரம்பிக்குது. அது யாரோட காலகட்டம் அப்படின்னா பராந்தகனோட காலகட்டம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப நம்ம சோழர்களோட சாம்ராஜ்யத்தை இப்படி சொன்னோம். இன்னொன்னு பாண்டியர்கள் கிட்ட நம்ம போறோம் அப்படின்னா வரகுண பாண்டியனுக்கு அடுத்து ஸ்ரீ பராந்தக வீரநாராயணன் பட்டத்துக்கு வராரு. அவருக்கு அடுத்து முடிசூடுறாரு. சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பராந்தகன் வந்து முதலாம் பராந்தகன் அரியணை ஏழுனா அப்படின்னு சொன்னா இவரோட எல்லை வந்து எங்க வரைக்கும் விரிவடையுது அப்படின்னா வடக்கே காலத்தி வரையிலும் தெற்கில் காவிரி வரையிலும் விரிவடைந்திருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மைசூர் பீடபூமி, கேரள கடற்கரை சோழ அரசுக்கு புறம்பாக நின்றது. இந்த பகுதிகள் மட்டும் சோழ அரசுக்கு வெளியில இருந்தது. மற்றது எல்லாமே சோழ ஆட்சிக்கு கீழே கொண்டு வர்றாங்கன்னு சொல்றாங்க. இவர் வந்து 48 ஆண்டு காலம் இவரோட ஆட்சி நீடித்ததா சொல்றாங்க, பராந்தகனோட ஆட்சி காலம். அதுக்கடுத்து பராந்தகன் வந்து பாண்டியரை தனக்கு பணிய வைத்து தன் ஆட்சியை தெற்கில் கன்னியாகுமரி வரையில் விரிவுரை செய்தான். பாண்டியனே வந்து இவருக்கு அடிபணிஞ்ச மாதிரிதான் இருந்திருக்கிறாரு. அப்போ இந்த பராந்தகனோட 3வது ஆட்சி காலகட்டத்துல பாண்டியன் மேல ஒரு போர் தொடுத்து போறாரு. இவரோட போர் படை வீரத்தை கண்டு பாண்டியர்களே வந்து ஓடி இருக்கிறதா சொல்றாங்க. வழிவிழந்து விட்டார்கள் அப்படின்லாம் சொல்லப்படுது. அப்ப அவங்க வந்து தனக்கு படைபலமே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தெரிவிக்கிறாங்க. அப்போ வந்து எங்க ஓடுறாரு முதல்லன்னா இலங்கைக்கு ஓடிடுறாரு அந்த பாண்டியராஜர். அதுக்கடுத்து வந்து
அங்கிருந்து கேரளத்துக்கு திரும்பி ஓடிடுறாரு. இது வந்து எந்த செப்பேடு பாண்டியன் வந்து போனதை வந்து சொல்லுது அப்படின்னு சொன்னா, சின்னமூனூர் செப்பேடும் உதயேந்திர செப்பேடும் வந்து இந்த பாண்டிய மன்னனோட பேரை வந்து குறிப்பிடுது, ராசசிம்மன் என்று அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, இவர் 3வது ஆட்சி காலகட்டத்துல பாண்டியர்கள் கிட்ட போர் தொடுத்து வர்றாங்கன்னு. அப்ப வந்து இந்த பாண்டியர்களுக்கு உதவியா யார் வர்றாங்கன்னா, இலங்கை வேந்தன் 5ஆம் காசிபன். இலங்கை வேந்தன் 5ஆம் காசிபன். 5ஆம் காசிபன் வந்து பாண்டியர்களுக்கு துணையா நின்றாங்க. அதாவது தன்னோட படைபலத்தை கொடுத்து அனுப்புறாங்க. அப்படி கொடுத்துமே அந்த பாண்டியன் வந்து தோற்று போறதா சொல்றாங்க. என்னன்னா, பாண்டியன் வெற்றிக்கான தவறினான். அவன் வெள்ளூர் என்ற இடத்தில் சோழனிடம் படுதோல்வியுற்றான். வெள்ளூர் அப்படிங்கிற இடத்துல, வெள்ளூர் இந்த இடத்துல வந்து சோழர்கிட்ட படுதோல்வியுற்றதா சொல்லப்படுது. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இது எப்பன்னா கிபி 915 நடக்குது. கிபி 915 வந்து நடக்குது. அதுக்கப்புறத்து என்ன ஆகுது அப்படின்னா, பராந்தக சோழனின் செல்வாக்கானது மேலும் ஓங்கி வரலாயிற்று. அவன் பாண்டி நாட்டின் அரசனாக, அதாவது அதுக்கப்புறம் இந்த பராந்தக சோழன் வந்து ஆசைப்படுறான் அந்த மதுரையை வந்து தனக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க இருக்கக்கூடிய மணிமுடியும் செங்கோலையும் வந்து வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பாண்டிய நாட்டு மணிமுடியும் செங்கோலும் மதுரையில் இல்லை என்று அறிந்த பராந்தகன் பெரிதும் ஏமாற்றம் அடைந்தான். பாண்டியன் ராசசிம்மன் நாட்டை துறந்து இலங்கைக்கு ஓடியவன் அவற்றை அங்கேயே கைவிட்டு கேரளம் போயிருந்தான். அம்மணிமுடியும் செங்கோலையும் தனக்கு உடனே அனுப்பி வைக்கும்படி பராந்தகன் அந்நாட்டு மன்னன் 4ஆம் உதயன் கிட்ட வந்து ஒரு தூது அனுப்புறான். இவன் வந்து இங்க விட்டுட்டு போனது, அதுக்கப்புறம் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய உதயனுக்கு தூது அனுப்புறான். அந்த உதயன் வந்து அந்த கட்டளையை வந்து மறுக்கிறாரு. அவரு என்ன பண்றாரு அப்படின்னா, ரோகணம் அப்படின்ற ஒரு பகுதிக்கு இந்த மணிமுடியும் செங்கோலையும் தூக்கிட்டு போயிடுறதா சொல்லப்படுது. அதுக்கடுத்து இந்த மணிமுடியும் செங்கோலும் உடன் கொண்டு போனதோட நோக்கம் நமக்கு தெரியுது. ஆனா அது கொடுக்காதனால அவர் ஏமாந்து போறாரு. யாருன்னா சோழ பேர இந்த பராந்தக சோழன் வந்து அந்த உதயன் யாருக்கிட்ட அப்படின்னு சொன்னா உதயன் கிட்ட வந்து கேட்டிருக்கிறாரு. ஆனா அவர் மறுக்கவே அங்க போயும் பார்த்திருக்கிறாரு, கிடைக்கல. அதுக்கடுத்து நம்ம கேரள மன்னன் இங்க கேரளுக்கு சேர நாட்டுக்கு வராங்க. கேரள மன்னனும் கீழ பழுவூரை சேர்ந்த பழுவேட்டரையரும் கொடும்பாலூர் வேளிர்களும் பராந்தகனுக்கு துணை புரிந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. யாருக்கு? பராந்தகனுக்கு துணை நின்றாங்க. பராந்தகனின் மக்களில் ஒருவனான அருள்கேசரி என்பான் கொடும்பாலூர் பரம்பரையை சார்ந்த தென்னவன் இளங்கோ வேளான் என்பவனின் மகள் பூபதி ஆதிச்ச பிடாரியை மனம் புரிந்து கொண்டான். அதாவது யாரு? பராந்தகனோட மகன் அருள்கேசரி பூபதி ஆதிச்ச பிடாரியை வந்து மனம் புரிஞ்சுகிறாருன்னு சொல்றாங்க. இளங்கோ வேளாணன் என்பவளோட மகளை திருமணம் பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கடுத்து கங்க மன்னன் 2ஆம் பிருத்திவிபதிக்கு பராந்தகன் வானாதிராசன் அப்படிங்கிற ஒரு பேரை கொடுக்குறாரு. இந்த பிருத்திவிபதிகள் முதல்லயே நம்ம சொன்ன கங்க மன்னன் வந்து இவங்களுக்கு ஒரு அடிபணிஞ்ச நிலைமையில அவங்களுக்கு திரை செலுத்திக்கிட்டு வந்தாங்கன்னு. அப்ப அவங்களுக்கு வானாதிராசன்ற ஒரு பட்டத்தை வந்து யார் கொடுக்குறாருன்னா அவங்களோட மகன் அருள்கேசரி வந்து கொடுக்குறாரு. சரிங்களா? அதுக்கடுத்து வைதும்பரை வென்று சோழ மன்னன் வெற்றி வாகை சூடினான்னு சொல்றாங்க. வைதும்பரை அப்படிங்கிற ஒரு இடத்த வைதும்பரை இந்த இடத்த வந்து மீண்டும் ஜெயிச்சு வர்றாங்க. யாருன்னா சோழர்கள். அதுக்கடுத்து பராந்தகனை அரியணை என்றும் இறக்கி தன் மகள் வயிற்று பிறந்த கன்னர தேவனை சோழ நாட்டு மன்னனாக முடிசூட்டி வைக்கும் சூழ்ச்சி ஒன்று ராஷ்டிரகூடன் 2ஆம் கிருஷ்ணன் ஈடுபடலானான். முதல்ல நம்ம சொன்னோம், இந்த கன்னர தேவன் தான் பட்டத்து அரசி இளவரசியோட மகன்னு சொன்னேன். ஆனா பராந்தகன் தான் அரியணை ஏறினான். இதனால ராஷ்டிரகூட மன்னனுக்கு என்னாச்சு அப்படின்னா, இது ஒரு சூழ்ச்சி செய்யறாரு. இவனை கீழே இறக்கிட்டு நம்ம கன்னரதேவனை மேலே ஏத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தனக்கு திரை செலுத்தியவர்களான வானகோவரையரின் துணை கொண்டு அவன் சோழ நாட்டின் மீது போர் தொடுத்தான். இந்த நாட்டு மேலாம் வந்து மற்ற நாட்டு மன்னர்களோட உதவியோட இவன் வந்து போர் தொடுக்க ஆரம்பிக்கிறான். அப்போ கங்க மன்னன் 2ஆம் பிருத்திவிபதியின் துணையை பெற்று பராந்தகன் தன் படை வலிமையை பெருக்கி கொண்டான்.
ராஷ்டிரகூடருக்கு எதிராக நம்ம கங்க மன்னன் 2ஆம் பிருத்திவிபதி துணையை பெற்று பராந்தகன் தன் படையை வந்து செலுத்துறான்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பராந்தகனுக்கு கங்க மன்னன் 2ஆம் பிருத்திவிபதி படைத்துணையை நல்கினான். சோழரின் படைகளும் ராஷ்டிரகூடரின் படைகளும் திருவள்ளத்தில் மோதிக்கொண்டன. இப்போ சோழரோட படையும் ராஷ்டிரகூடரோட படையும் திருவள்ளத்துல மோதிக்குது. எதுக்காக இவங்க போர் புரியுறாங்க? யாரு? கன்னரதேவன்னா ஆட்சியில ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போர் தொடுத்து வராங்க. இதுல யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா கிருஷ்ணனும் அவனுடைய போர் துணைவரும் படுதோல்வி அடைந்தனர். பராந்தகன் தான் அப்பவும் ஜெயிக்கிறாரு. இது எப்பன்னா 910 கிபி 910-11 நடக்குது. பராந்தகன் வீர வெற்றி கண்டான். வீர சோழன் என்ற விருது ஒன்றையும் ஏற்றுக்கொண்டான். வீர சோழன் என்ற விருது பராந்தக சோழனுக்கு வந்து கொடுக்கப்படுது. இவ்வளோ விஷயம் வந்துட்டு நம்ம சோழர்களை பத்தி தொடர்ச்சியா பார்த்துருக்கிறோம். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம் தோழர்களே.